டே 3 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நேற்றோட நீ கொஞ்சம் வேகமாகவே நான் ஓடி வந்துட்டேன்னு நினைக்கிறேன். சோபா பயங்கரமாக மூச்சு வாங்குதுப்பா. நல்லா இருக்கானா ஒரு மாதிரி ஒரு நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது. என்ன உடம்பெல்லாம் அங்கனிக்கான வலிக்குது, அது ஒன்று தான். பட் இருந்தாலும் விட்டுறாமல் ஸ்ட்ரைட்டாக ஒரு 1 வீக் இதை மாதிரி பண்ணோம்னா அப்புறம் உடம்பு செட் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஸோ உடம்பு வலியெல்லாம் தூக்கி போட்டு ஜாகிங் ஒர்க் அவுட்டு பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அதாவது இந்த ஜாகிங் ஒர்க் அவுட்டுன்னு ஒன்று தான் ஞாபகம் வருது. நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, இந்த மாதிரி ஒர்க் அவுட்டு ஜாகிங்லாம் டெய்லியும் பண்ணணும், கேப்பே விடாமல் பண்ணணும்லாம் இல்லை. சாரி, அப்படி பண்ணுறதுனால ஒரு யூஸும் கிடையாது. ஒரு 4 நாள் ஒர்க் அவுட் பண்ணால் ஒரு 3 நாளாவது கேப் போடணும். அதான் ரெக்கவரி. அந்த ரெக்கவரி அப்போ தான் உங்கள் பாடியும் ரெக்கவர் ஆகும். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறீங்கன்னா உங்கள் மசிலும் வந்து பில்ட் ஆகி ஒரு நல்ல ஒரு கண்டிஷனுக்கு ஒரு நல்லா எப்படி சொல்கிறதுன்னு தெரில, ஒரு நல்லா ரிப்பேர் ஆகி நல்லா ஒரு பல்க் வர்றதாகும். சரி, எல்லாம் ஒரு நடக்கும். ஸோ ஒர்க் அவுட் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்தளவுக்கு ரெக்கவரிக்கு டைம் விடுறதும் ரொம்பவே முக்கியம். ஸோ வேறு யாராவது வந்துட்டு இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணால் 1 வாரம் பண்ணணும், டெய்லியும் பண்ணணும், கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும்னா 7 நாள் பண்ணுறது பேர் கன்சிஸ்டன்ட் கிடையாது. ப்ராப்பராக உன்னால் முடியுது அப்படின்றத டெய்லியும், ஐ மீன் இப்போ 4 நாள் ஒர்க் அவுட் பண்ணுறேன்னா அந்த 4 நாள் கண்டினியூஸாக நீ வந்து என்னென்ன பண்ணுறியோ அதை ரிப்பீட்டடாக பண்ணணும். ஒர்க் அவுட்னா ஒவ்வொரு இதுக்கு ஒவ்வொரு மாதிரி பண்ணணும். செஸ்ட்டுக்கு ஒரு நாள், பேக்குக்கு ஒரு நாள், ஆர்ம்ஸுக்கு ஒரு நாள், நெக்குக்கு ஒரு நாள்ன்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி பண்ணுறது தான் கன்சிஸ்டன்சி. ஓகேவா? 7 நாள் ஃபுல்லாக மாங்குன்னு ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு என்ன ப்ரோ எனக்கு மசிலும் பில்ட் ஆக மாட்டேங்கி, வெயிட்டு லாஸ் ஆக மாட்டேங்குலாம் யோசிக்காதீங்க. ரெக்கவரிக்கு டைம் விடுங்க. அட்லீஸ்ட் ஒரு 3 நாளாவது ரெக்கவரி ஆகணும். ஸோ கரெக்டாக பண்ணுங்கள், நல்லா ஒர்க் அவுட் ஜாகிங் பண்ணுங்கள்.